ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் இருக்கீங்க. நான் இருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி நான் பஸ்ஸில் வந்து என்ன கேம் பார்க்க போகிறேன்னா, நியூவாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிடிசியில் ஒரு க்ரீன் கலர் பஸ் மோடு வந்து பழைய மாடலில் ஒரு பஸ் மோடு வந்து ஏசி பஸ் மோடு வந்து ரிலீஸ் ஆச்சு. அது இப்போ ரிலீஸ் ஆகல, அது முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்மளோட சேனல் ரிவ்யூ பண்ணல. அதனால தான் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் ரிவ்யூ பண்ணாத நிறையா மோட்ஸ் இருக்குது. அது எல்லா மோட்ஸுமே வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுக்காக இந்த மூடு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது நான் வீடியோ சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம பஸ் மீட் வந்து இன்ஸ்டாகிராமில் வர இல்லை அப்படின்னு நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக பஸ் இருக்கு மோடு, அதாவது போர்வில் லாரி மோடு ப்ளஸ் சப்போர்ட் மோடு, ஒரு ஆர்மர் ப்ரைவேட் பஸ் மோடு எல்லாமே நம்ம கேமுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே கூடி சீக்கிரம் எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு தெரியும் நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி சேம் டைம் நம்ம போடுற வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓல்டு மாடலில் இருக்க ஒரு ஏசி பஸ் மோடு ப்ளஸ் வந்து எஸ்சிடிசி மாடல்லாம். அதேமாதிரி இது வந்து ஒரு அல்ட்ரா டிலக்ஸ் பஸ் மாடல் தான் பண்ணியிருக்காங்க. அசோக் லேலண்ட் பாடி கோச் இருக்குது. அது உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துலாம். அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ராஜா ஏசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதேமாரி நான் கொஞ்சம் ஓட்டி எல்லாம் பஸ் ஃபுல்லுமே அல்கா இருக்க மாதிரி தான் அல்கா இருக்குது எல்லாமே. அதேமாதிரி பாருங்கள், எஸ்சிடிசி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏசி பாருங்கள், ஒரு ஏசி கோச் மாடல் தான். அதேமாதிரி ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லாம் சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரியலாக பெரிய பெரிய ஸ்க்ரீனாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு, பார்க்கிங் லைட்டு போட்டால் இதாகிற மாதிரியும் ஒரு ரிஃப்ளெக்டர் அந்த ஸ்டிக்கரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ள பேசஞ்சர்ஸும் இருக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சேம் டைம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் ஒரு ரிஃப்ளெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ஊர் பேர் பார்த்தீங்கன்னா சென்னை டு நாகர்கோவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த முக்கோணம் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதேமாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டோர்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. அது ஏசி கோச் அதையும் தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் நிறைய அப்டேட் வந்து நம்மளோட சேனல் வந்துட்டு தான் இருக்குது. அது எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருப்பேன். அடுத்து வாங்க நம்ம பஸ்ஸோட உள்ள கேபினுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பஸ்ஸோட கேபினில் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் தெரியும். அதாவது உள்ளே எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. அது சின்னதாக ஒரு துண்டு வந்து முன்னாடி விரிச்சு போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு அசோக் லேலண்டில் BS3 ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரைட் சைடில் சின்னதாக ஒரு GPS மேப்பும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரங்கு பொம்மை தங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பின்னாடி நம்ம பஸ்ஸுக்குள்ளே இருக்க அந்த இன்டீரியர்லாம் பார்க்கறதுக்காக ஒரு கண்ணாடி ஆட் பண்ணியிருக்காங்க. அதையும் தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி நமக்கு ஒரு அந்த டூரிஸ்ட் மிரர் வந்து ரைட் சைடில் ஒன்று நல்லா தெரியுது. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தெரியல. இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து மிரர் ஓகே தான். அதேமாரி மீட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பீடாக மீட்டர்ஸ் முள்ளு மீட்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. அதேமாதிரி லைட்டிங் ரிஃப்ளெக்டர்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் வந்து ஒரு லைட் வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்ம லைட்டு வந்து ஆன் பண்ணோடனே நமக்கு உள்ளெல்லாம் ப்ளூ கலரில் ஃபுல்லாக பிளிங்காக தெரிகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், பஸ் உள்ள ஃபுல்லுமே எல்லாமே கலர் லைட் வந்து ஆன் ஆயிடுச்சு. நம்ம பஸ்ஸோட உள்ள டிரைவிங் கேபினில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி தான் நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான வியூவில் தான் இருக்குது. அதேமாரி நம்ம உள்ள கேபின் உள்ள, அதாவது இன்டீரியர்ஸ்லாம் உள்ளே போய் பார்த்தரலாம். சீட்ஸ்லாம் எப்போ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சீட்ஸ்லாம் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. உள்ள பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக சீட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்க மாதிரியும், அதேமாரி உள்ள பாடி எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக பேசஞ்சர்ஸ் வந்துருக்குறாங்க. பாருங்கள், அதேமாரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் வந்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள், அதாவது நம்மளோட டீம் தாடிகாரன் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க மோடு. அதேமாரி இந்த மோடு வந்து நம்மளோட தமிழ்நாடு மாஸ் ரைடர்ஸ் அவங்களோட தான் சேனலில் வந்து தான் மோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட உள்ள இன்டீரியரும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அசோக் லேலண்டில் BS3 ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பஸ்ஸில் என்னென்ன வேறு அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அதாவது நம்ம பஸ்ஸோட லைட்டிங் வந்து நான் ஒரு தடவை உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிட்றேன். அதாவது நம்ம பஸ்ஸில் ஃபஸ்ட் லைட் போட்டிங்கன்னா சின்ன லைட்டில் ஆன் ஆயிரும். ப்ளஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட் வந்து ஆன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ளூ கலர் லைட் ஆன் ஆகிக்கும். அந்த ஸ்க்ரீன்லலாம் க்ரீன் கலர் லைட் வந்து ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இதில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் லைட் ஆன் பண்ணோடனே உள்ள ப்ளூ கலர்லேயும் ஸ்க்ரீன்லலாம் க்ரீன் கலரில் லைட்டும் ஆட் ஆகும். அந்த பின்னாடி இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த க்ரீன் கலர் எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த ரூட் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட எஃபெக்ட் தெரியுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இதில் அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நமக்கு இதில் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த சைடில் வந்து லக்கேஜ் வைக்கிற மாதிரி வந்து லக்கேஜ் கேரியர் வந்து ஓப்பன் ஆகும்.
சைடில் இருக்கிற லக்கேஜ் கேரியர் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீயாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் நீங்கள் அனிமேஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அது பஸ்ஸில் இருக்க அந்த ஸ்க்ரீனில் வந்து பாதி வந்து விளக்கி விட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதாவது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஆன் பண்ணிங்கன்னா பாதி உள்ள அதாவது பஸ்ஸுக்குள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ் தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே இந்த ஏர் விண்ட்டும் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி நமக்கு தேர்ட் அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க ஒரு ஊர் பேர் வந்து சேஞ்ச் ஆகும். அது பாருங்கள், சென்னை டு விழுப்புரம், நாகர்கோவில், இந்த ரூட்டில் போகிற அந்த ரூட் கோடு வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாரி செகண்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த முன்னாடி இருக்க எஸ்இடிசி அந்த பானட்டும் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இந்த இன்ஜினோட கவர் ஓப்பன் க்ளோஸ் ஆகாம தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நமக்கு கேம் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட பஸ்ஸோட டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். சைடில் இப்படி சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உள்ளே இருக்க அந்த பஸ் கேபினில் உள்ளேருந்து பேசஞ்சர் போகிற அந்த பிளேஸ்க்கான டோரும் ஓப்பன் ஆகும். அதையும் தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மாடல் இருக்குது. கண்ட்ரோல் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசோக் லேலண்ட் 3 ஸ்டாரிங் கொடுத்ததுனால ஒரு பார்க்க ஒரு லுக்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மூடுன்னு சொல்லலாம். பாருங்கள், ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 200 வரலும் போகுது. நான் ஒரு ட்ரை பண்ணிட்டேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிட்டு எப்போ இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி இனிமேல் ரெகுலராக வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். சேம் டைம் வந்து ஒரு சின்ன எக்ஸாமுக்காக வந்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச லோக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து நம்மளோட மோடை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்கு உங்களால் முடிஞ்ச லோக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் நம்ம வந்து மோடை ரிலீஸ் பண்ணிடலாம். அதேமாரி இதில் அவங்க சேனலில் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தெரியாத மாதிரி தான் இருக்கும். அதில் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வந்து பாஸ்வேர்டு எடுக்க முடியும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் உங்கள் சேனலில் பாஸ்வேர்டு எடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து அவங்களோட சேனல் தான் இருக்கும். பாஸ்வேர்டு நம்ம சேனலில் இருக்காது. பாஸ்வேர்டு அவங்க சேனல் தான் இருக்கும். மோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஷேர் மோட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு கூட பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதிலே வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாமளும் பஸ் ரிலேட்டட் நியூஸ் வர எல்லா அப்டேட்டுமே உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதேமாதிரி நான் வந்து இப்போ நான் இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்க நம்பிக்கையில் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.